மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் தலைவர், திராவிட முன்னேற்ற கழக தலைவர், தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் 200 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவோம் என்று கூறியிருக்கிறார். அதற்கான செயல் திட்டங்களை அவர் வகுத்து வருகிறார். அவர் வகுக்கும் செயல் திட்டங்களை நடைமுறைப்படுத்தக்கூடிய வகையில் கூட்டணி கட்சிகளில் ஒன்று என்கிற அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி முழுமையாக ஒத்துழைப்பு நல்கும். இன்றும் திமுக கூட்டணிக்கு மாற்றாக ஒரு கூட்டணி தமிழ்நாட்டில் எதிர்கூட்டணி உருவாகவில்லை. அடுத்தடுத்து அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு வருகிறார், கூட்டணியை உருவாக்க முயற்சிக்கிறார். அதிமுக மட்டுமே பாஜக வலையில் சிக்கியிருக்கிறது. வேறு எந்த கட்சியும் இன்னும் அதற்கு உடன்படவில்லை. ஆகவே எதிர்கட்சிகள் ஒருங்கிணைந்து ஒரு கூட்டணி வடிவத்தை கூட இன்னும் பெறவில்லை என்பதுதான் இந்த நிமிடம் வரையில் இருக்கிற யதார்த்தமான உண்மை. எனவே திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மட்டுமே ஒரு கூட்டணியாகவும் இருக்கிறது, வலுவாகவும் இருக்கிறது, வெற்றி வாய்ப்பை பெற்றுள்ள ஒரு அணியாகவும் இயங்குகிறது. ஒவ்வொரு தேர்தலையும் நாங்கள் கூடுதலாக தான் சீட்டு எதிர்பார்க்குறோம், கூடுதலாக தான் கேட்குறோம். அந்தந்த காலச்சூழலுக்கு ஏற்ப கூட்டணி நலன்களையும் கருத்தில் கொண்டு எங்களுடைய பேச்சுவார்த்தை நடக்கும். கடைசியாக பேச்சுவார்த்தையில் முடிவு செய்வோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் ஒரு அங்கம். இதற்குள்ளே மக்கள் நல கூட்டணி என்கிற ஒரு அடையாளம் இல்லை. விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் சரி, கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருந்தாலும் சரி, மதிமுகவாக இருந்தாலும் சரி, நாங்கள் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியாக ஐக்கியமாகிவிட்டோம். எனவே மறுபடியும் அது 4 கட்சிகள் மக்கள் நல கூட்டணி என்று அடையாளப்படுத்த வேண்டிய தேவையில்லை. தேமுதிக எந்த அணிக்கு போக வேண்டும் என்பதை அவர்கள் தான் முடிவு செய்ய வேண்டும். அதிமுக அவர்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்கிற அதிருப்தி நிலவினாலும் அவர்கள் திமுக கூட்டணிக்கு வருவார்கள் என்று நாம் யூகமாக கருத முடியாது. அப்படி ஒரு சூழல் கனியுமேயானால் அதை முதல்வர் பார்த்து பலமுறை பதில் சொல்லிவிட்டேன். கூட்டணி ஆட்சி என்பது எங்களுடைய கருத்து, எங்களுடைய நிலைப்பாடு. ஆனால் அதற்கான சூழல் தமிழ்நாட்டில் இன்னும் கனியவில்லை. அது கனிகிற வரையில் இந்த கருத்தை நாங்கள் கைவிட்டு விட்டோம் என்று பொருள் இல்லை. அல்லது அதை தொடர்ந்து அத்தகைய சூழல் கனியாத நிலையில் நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வகையில் அதை வலியுறுத்தவும் மாட்டோம். நீக்கப்படவில்லை. அதாவது அதிமுக ஆட்சி காலத்திலே அது தமிழ்நாடு அரசு பேருந்து அப்படிங்கிறது இருந்தது. அது தமிழ்நாடுங்கிறத ஒரு கம்ஃபர்ட்டுக்காக எடுத்துக்காங்க, அவ்வளோதான். அதில் ஒன்றும் அரசு பேருந்துகள் அப்படின்னு போட்டாலே போதும் அப்படிங்கிறதுனால அதில் ஒன்றும் உள்நோக்கம் கிடையாது. இது குறித்து நான் ஏற்கனவே பல முறை கருத்து சொல்லியிருக்கிறேன். அது அவருடைய உட்கட்சி விவகாரம், அவருடைய குடும்ப விவகாரம். ஆனால் வலதுசாரிகள் இதில் தலையிட்டு பஞ்சாயத்து செய்வது கவலை அளிக்கிறது. அது ஒரு இடதுசாரி அரசியலை முன்னெடுத்து எழுச்சி பெற்ற இயக்கம். ஆனால் இன்றைக்கு வலதுசாரிகள் அந்த இயக்கத்தை வழிநடத்தக்கூடிய அளவுக்கு அல்லது பஞ்சாயத்து செய்யக்கூடிய அளவுக்கு ஒரு பரிமாணம் ஏற்பட்டிருக்கிறது அல்லது பரிணாமம் ஏற்பட்டிருக்கிறது என்பது கவனிக்கத்தக்கது. வலதுசாரிகள் தலையிடக்கூடிய இயக்கங்கள் தனித்து வளர்வதில், இயங்குவதில் சிக்கல் ஏற்படும் என்பதை கடந்த காலம் நமக்கு உணர்த்தி இருக்கிறது. இதனை பாமக நிறுவனரும் சரி, இன்றைய பாமக தலைவரும் சரி, 2 பேருமே நன்கு அறிவார்கள். எனவே அவர்களுக்கு நான் புதிதாக சொல்வதற்கு ஒன்றுமில்லை. ஒவ்வொருத்தரும் காவலராக இருக்க வேண்டியதுதான், ஒரு ஆள் மட்டும் இருக்க வேண்டியதில்லை. எல்லோருமே தமிழகத்தின் காவலர்களாக இருக்கும், தமிழ் மக்களின் காவலர்களாக இருக்கும். அதையும் தாண்டி இந்தியாவையும் காப்பாற்றக்கூடியவர்களாக நாம் களத்தில் இருப்போம். எனவே ஒவ்வொருத்தரும் அவங்க தங்களை காவலர் என்று கிளைம் செய்து கொள்வதில் ஒன்றும் தவறில்லை. எதிர்கட்சிகள் சொல்லி சிறப்பு கூட்டத்தை கூட்டினோம் என்று பதிவாகிவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் இப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார்கள். ஆனால் எதிர்கட்சிகளுடைய வலியுறுத்தத்தால் தான் அது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. எப்படியே இருந்தாலும்
அவர்கள் காலந்தாழ்ந்து கூட்டத்தொடரை கூட்டாமல் ஜூலை 2வது வாரத்திலேயே இந்த கூட்டத்தொடரை கூட்டியிருப்பது வரவேற்க தகுந்தது. இந்த கூட்டத்தொடரில் எதிர்க்கட்சிகள் பஹல்காம் தாக்குதல் குறித்து, ஆபரேஷன் சிந்தூர் குறித்து விரிவாக பேசுவார்கள். அது தொடர்பான ஐயங்களை எழுப்புவார்கள். ஆளும் கட்சி அதற்கு விடையளிக்கும் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.